லூக்கா சுவிசேஷம் 23வது அதிகாரம் 34வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். அப்பொழுது இயேசு, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். அவருடைய வஸ்திரங்களை அவர்கள் பங்கிட்டு சீட்டு போட்டார்கள். போதும் போதும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இப்பொழுது வாசிக்க கேட்ட இந்த வசனத்தின் மூலமாக தேவன் ஒவ்வொரு இருதயங்களிலும் பேசும்படியாக நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் இயேசுவே, நாங்களும் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இப்பொழுது வாசிக்க கேட்ட நம்முடைய வார்த்தையின் மூலமாக இந்த வசனத்தை ஒவ்வொரு இருதயத்திலும் நீங்க பேசும்படியாக ஜெபிக்கிறோம். வேதத்தில் உள்ள அதிசயங்களை பார்க்கும்படி ஆண்டவரே, என் கண்களை திறந்தருளும் என்று தாவீது ராஜா சொன்னது போல இந்த வேளையில ஒவ்வொருடைய மனக்கண்களை நீ திறப்பீராக. இந்த வார்த்தை ஒவ்வொரு இருதயத்துக்குள்ளும் பிரவேசிக்கட்டும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலமா வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஓ தேவனுக்கு மகிமை, தூக்கி எடுத்தார் என்னை தூக்கி எடுத்தார் இயேசு. தாம் கரத்தை நீட்டி ரட்சித்தாரே. ஓ தேவனுக்கு மகிமை, இயேசுவை நேசிக்கிறேன், மேன்மேலும் நேசிக்கிறேன். ஆகாரையில் நான் இன்று வரை கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இப்பொழுது வாசிக்க கேட்ட இந்த வசனத்துல மொத்தம் கல்வாரி சிலுவையிலே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து 7 வார்த்தைகளை அவர் சொல்லுவதை பார்க்கிறோம். இந்த 7 வார்த்தைகள்ல சத்தியம், முழுமையான ஒரு சத்தியம் இருப்பதை நாம் பார்க்கின்றோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அவருடைய இந்த கல்வாரி சிலுவையில் பட்ட பாடுகளை நீங்க என்ன செய்யணும்? உணர்ந்து அதை நான் கவனமாக நீங்க கேட்கும் போது கர்த்தர் பெரிய காரியங்களை அவர் செய்கிற தேவனாக இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் ஒவ்வொருவரையும் இந்த வேளையில அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். 7 வார்த்தைகள், 7 வார்த்தைகள். முதலாவது வார்த்தை என்ன? முதலாவது வார்த்தை மன்னிப்பு. பாருங்க, மன்னிப்பு. பிதாவே, இவர்களுக்கு மன்னியும். 2வது ரட்சிப்பு. 3வது ஆதரவு. பாருங்க, இந்த 7 வார்த்தைகளை பற்றி நாம் பார்க்கிறோம். என் தேவனை, என் தேவனை, ஏன் என்னை கைவிட்டீர்? 5வது தாகமாய் இருக்கிறேன். 6வது எல்லாம் முடிந்தது. 7வது வார்த்தை பிதாவே, உம் கரங்களில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்ற இந்த 7 வார்த்தைகளை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த சிலுவையிலும் கூட அவர் சும்மா இருக்கல. பாருங்க, அந்த இடத்துல நடந்து கொண்டு இருக்கிறது, ரட்சிப்பு நடந்து கொண்டு இருப்பதை நாம் பார்க்கின்றோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்பொழுது இயேசு, லூக்கா சுவிசேஷம் 23:34 வாசிக்க கேட்டோம். அப்பொழுது இயேசு, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். பாத்தீங்களா, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மன்னிக்கிறவர். இந்த இடத்தில் நாம் பார்க்கிறோம், பிதாவே, இவர்களுக்கு மன்னியும் என்று சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். இந்த பூமியில இயேசு கிறிஸ்து அநேகருடைய பாவத்தை மன்னித்தார். உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். பாருங்க, மனுஷகுமாரனுக்கு பாவத்தை மன்னிக்க அவர்களுக்கு அதிகாரம் உண்டு என்று நாம் பார்க்கிறோம். இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், பிதாவை நோக்கி சொல்றாரு, இவர் மன்னிக்கலாம். பாருங்க, பிதாவை நோக்கி, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும் சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். காரணம் கவனிங்க, காரணம் என்ன? இயேசு கிறிஸ்து உலகத்தில் உள்ள பாவத்தை எல்லாம் சுமந்தவராக காணப்பட்டார். ஆகவேதான் பிதாவை நோக்கி கூப்பிடுறார். அதுதான் உண்மை. பாருங்க, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருக்கும் போது எல்லாருடைய பாவம், உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டது சொன்னார். அப்ப இந்த இடத்துல பார்க்கிறோம், இந்த ஜனங்கள் சிலுவையில் அறையிறாங்க, தேவன் என்று தெரியாம அறையிறாங்க. அப்ப பிதாவை நோக்கி சொல்றாரு, தேவனே, இவர்களுக்கு மன்னியும். பாருங்க, அவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியாமல் இருக்கிறாங்க சொல்லிட்டு பரிந்து பேசுறாரு. யாரை நோக்கி பரிந்து பேசுறாரு? பிதாவை நோக்கி பரிந்து பேசுவதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய ஆண்டவர் மன்னிக்கிறவராக இருக்கிறார். யாத்ராகமம் 34வது அதிகாரம் 7வது வசனத்துல நாம் பார்க்கிறோம்,
1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவர், அக்கிரமத்தையும் மீறுதல்களையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர் என்று அந்த இடத்துல நான் வாசிக்கிறோம். சங்கீத புஸ்தகம் 86வது சங்கீதம் 5வது வசனத்துல நாம் பார்க்கிறோம், ஆண்டவரே நீர் நல்லவரும் மன்னிக்கிறவரும் உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாயிருக்கிறீர். அல்லேலூயா. அவர் மன்னிக்கிற தேவனாய் இருக்கிறார். அப்ப அவர் நம்ம மன்னித்தார். அது நான் உனக்கு மன்னித்தது போல நீ ஒருவருக்கொருவர் என்ன செய்ய, மன்னியுங்கள். ஒருத்தர் சரியாம பேசிட்டால் அவளுக்கு மன்னி. நான் உனக்கு மன்னித்தேன். கல்வாரி சிலுவையில ஆணி என் கரங்களை நீ அடித்த போது பிதாவின் கோபம் உன்மேல் மூழ்கி வந்தா நீ செத்து போயிருவ. அது ஆகவே நான் பிதாவை நோக்கி, ஆண்டவரே பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று உனக்காக நான் பரிந்து பேசினேன். ஆகவே நீ இந்த உலகத்துல வாழ்நாள் முழுவதும் உயிரோடு இருக்கும் நாள் எல்லாம் யாராகிலும் அப்படி செய்தாலும் தப்பு செய்தாலும் நான் உனக்கு மன்னித்தது போல, பிதாவிடம் உனக்காக நான் பரிந்து பேசினது போல, உனக்கு யாராகிலும் இப்படி செய்தால் நீ அவர்களுக்கு மன்னிக்கிற ஆவியை நீ பெற்றுக்கொள் என்று இந்த முதலாவது வார்த்தை, இந்த மன்னிப்பு பாருங்க எவ்வளவு கற்றுக் கொடுக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தானியேல் 9வது அதிகாரம் 10வது வசனத்துல பார்க்கிறோம், ஆனாலும் எங்கள் தேவனாகிய ஆண்டவரிடத்தில் இரக்கங்களும் மன்னிப்புகளும் உண்டு. தேவன் நமக்கு இறங்கி மன்னித்தது போல நாம் என்ன செய்யணும், மற்றவர்களை மன்னிக்க வேண்டும் என்று நாம் பார்க்கின்றோம். மார்க்கு சுவிசேஷம் 11வது அதிகாரம், மார்க்கு சுவிசேஷம் 11வது அதிகாரம் 25வது வசனம். நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி. பரலோகத்தில் இருக்கிற என் பிதா உன் தப்பிதத்தை மன்னித்தார் அல்லவா, அது நினைச்சுக்க. அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள். அந்தபடியே யாருக்கு மன்னிக்கணும்? வாசியத அவர்கள் குறைகளை அவர்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கும் மன்னியுங்கள். நீங்கள் மன்னியாதிருப்பீர்களானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவும் உங்கள் தப்பிதங்களை மன்னியாதிருப்பார் என்றார். ஆமென். அல்லேலூயா. பாருங்க, மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரம பிதா உங்களுக்கு மன்னிப்பார். இந்த வசனத்தின்படி பாருங்க, மன்னிக்கிற சுபாவம் எத்தனை பேருக்கு இருக்கிறது, எத்தனை குடும்பங்களில் கணவன் மனைவிக்குள்ளாக மன்னிக்கிற அந்த விட்டு கொடுக்கிற சுபாவம் இருக்கிறது. இயேசுவானவர் கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்டு பாருங்க சிலுவையில் தொங்கினவராய் இந்த வார்த்தையை அவர் சொல்லுகிறார். ஒரு பக்கம் வேதனை துன்பங்கள், அந்த மத்தியிலும் கூட நமக்காக பிதாவிடம் பரிந்து பேசுகிறார். என் ஜனமே, நீ அவருக்கு விரோதமாக எந்த காரியத்தை நீ செய்தாலும் மறுபடியும் சிலுவையில நீ அவரை அறைகிறாய். நீ ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளை, தேவனை துக்கப்படுத்தும்படி எந்த காரியம் செய்தாலும் அவர் ஒரு தரம்தான் அவர் மரித்தார், இரத்தத்தை சிந்தினார். பாருங்க, யூதாஸ் ஒரு தரம் தான் காட்டி கொடுத்தான். நீ ஏதாவது அவருக்கு விரோதமாக செய்யும் போது நீ நித்தம் அவரை காட்டி கொடுக்கிற, நித்தம் அவர் சிலுவையிலே அறைகிறவராய் நீ காணப்படுகிறாய். பாருங்க, இந்த இடத்துல அதை நாம் பார்க்கிறோம். அவர் மன்னிக்கிறார். எவ்வளவு ஒரு உயர்ந்த ஒரு மனிதன் மன்னித்தா அவனை உயர்ந்த ஸ்தானத்துல கொண்டு போய் விடுவாராம். கல்வாரி சிலுவை அடிக்கப்பட்ட அந்த நிலையிலே இந்த சிலுவையில் தொங்கினவராய் இந்த வார்த்தையை சொல்லுகிறார். பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று சொல்லுகிறார். யாரை குறித்து சொல்லுகிறார்? அங்கு இருக்கிற பரிசியர், சதுசியர், ஆசாரியர்கள். பாருங்க, சொந்த ஜனங்க தான் அடிக்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த இடத்துல பார்க்கிறோம், சொந்த ஜனங்கள் கிறிஸ்து பிதாவை நோக்கி இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள் என்று இயேசு கிறிஸ்து பிதாவை நோக்கி நமக்காக வேண்டுதல் செய்வதை இந்த பாருங்க, இந்த ஜனங்கள் சிலுவையில் அறைந்தது தேவனை அறைந்தோம் என்று தெரியாம அறைஞ்சிட்டாங்க. அதனாகவே ஆண்டவர் நமக்காக அவர் பரிந்து பேசுகிறார். இந்த மன்னிக்கிற சுபாவம் நமக்கு இருக்கிறதா? மன்னிக்கிற சுபாவம் மிகவும் அவசியம். பாருங்க, சிலுவையில் அறைந்தவர் யார் என்று இந்த ஜனங்கள் தெரியல. தாங்கள் செய்கிறது இன்னதென்று தெரியாமல்
செய்கிறதை பார்க்கிறோம். சிலுவையில் அறையப்பட்டவர் நம் தேவன், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று அவங்களுக்கு தெரியல. நம் பாவங்களுக்காக நம் சாபங்களை நீக்கி ரட்சிக்கிறவர் என்று தெரியல. இயேசு கிறிஸ்து அவர் சமாதானமானவர், சமாதான பிரபு, அவர் நித்திய பிதா, அவர் அதிசயமானவர், அவர் ஆலோசனை கர்த்தர். பாருங்க, அவர் எவ்வளவு பெரிய தேவன் என்று இந்த ஜனங்கள் அறியவில்லை. இந்த ஜனங்கள் தேவன் என்று அறியாம உணர்வுள்ள, இந்த ஜனங்களுக்கு உணர்வுள்ள குற்றம் பிடிக்கிற ஜனங்கள், இந்த ஜனங்கள் குற்றம் பிடிக்கிற ஜனங்கள். இயேசுவிடம் எந்த குற்றமோ கண்டுபிடிக்க முடியவில்லை. அவர் பரிசுத்தம் உள்ளவர், குற்றம் இல்லாத அந்த தேவன், அவர் பரிசுத்தர். அவர் நமக்காக எவ்வளவு இரக்கம் உள்ளவராய் இறங்கினார் என்று பாருங்கள். அவர் நமக்கு மன்னித்தது போல நாமும் ஒருவருக்கொருவர் குற்றங்களை நாம் மன்னிக்க வேண்டும். மன்னிப்பு என்பது தேவன் நமக்கு கொடுத்த கட்டளையா இருக்கிறது. சொல்லுங்க, மன்னிப்பு என்பது என்ன? தேவன் நமக்கு கொடுத்த கட்டளை. அப்ப நம்ம மன்னிக்கிறவர்களாக இருக்கும். நாம் மன்னிக்க நம்ம என்ன செய்கிறார்? உயர்ந்த ஸ்தானங்கள் நம்ம கொண்டு போறார். இந்த விஷயம் அநேகருக்கு தெரியாது. அப்ப இந்த மன்னிக்கிற சுபாவம் நமக்கு வேணும். அப்ப மன்னிக்க கர்த்தர் பெரிய காரியங்களை அவர் செய்கிற தேவனாகவே இருக்கிறார். எத்தனை பேருக்கு இந்த மன்னிக்கிற சுபாவம் இருக்கும்? உயர்ந்த ஸ்தானத்தில் நம்மள கொண்டு போய் வைப்பாராம். இயேசு கிறிஸ்து மன்னித்தார், பிதாவின் வலது பார்சத்தில் உட்கார்ந்து இருக்கிறார். பாத்தீங்களா? எவன் ஒருவன் மன்னிக்கிற சுபாவம் குடும்பத்தில் இருக்கிறதோ அவனை கர்த்தர் உயர்த்தி வைப்பார் என்று நாம் பார்க்கிறோம். கொலோசியர் 3வது அதிகாரம் 13வது வசனம், ஒருவருக்கொருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள் என்று பார்க்கிறோம். பாத்தீங்க, மன்னிக்கிற சுபாவம். எபேசியர் 4வது அதிகாரம் 32ல பார்க்கிறோம், ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். இந்த மன்னிக்கிற சுபாவம் வேணும். தேவன் நமக்கு கொடுத்த கட்டளை பாருங்க. மற்றவர்களை தெரியாமல் மற்றவர்கள் பேசினாலும் அவர்களுக்கு நாம் மன்னிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே நமக்கு பாருங்க ஏற்று கற்றுக் கொடுத்த முதலாவது வார்த்தை என்ன வார்த்தை? கல்வாரி சிலுவையிலே நம்ம கற்றுக் கொடுத்த வார்த்தை என்ன வார்த்தை? சொல்லுங்க. இப்பதான் சொன்னேன். என்ன வார்த்தை? மன்னிப்பு. எல்லாரும் சொல்லுங்க. முதலாவது வார்த்தை என்ன வார்த்தை? மன்னிப்பு. அப்ப நீயும் உன் குடும்பத்துல என்ன செய்யணும்? மன்னிக்கு. நான் உனக்கு மன்னித்தேன். அப்ப அவரு மன்னிப்பு பிதாவிடம் கேட்காம இருந்தாருன்னா அவர் மன்னிக்கலாம். ஏன் மன்னிக்கல சொல்லுங்க பாப்போம். அவர் சர்வலோகத்தின் பாவத்தை சுமந்தவராக இருந்தார். அதனால பிதாவிடம் சொல்ற அவரு அப்படியே மகன் தான் யாரு? இயேசு கிறிஸ்து. ஐயோ கோவப்பட்டு அவர் தான் ரட்சகராக பூமிக்கு வந்தார். இயேசுவின் நாமத்தை எந்த மனிதனும் சொன்னா ரட்சிக்கப்படுவான், விடுதலை பெறுவான். பாருங்க, அவரு தொங்குறாரு. அவர் பிதாவுடைய கோபம் அவங்க மேல இறங்கிருன்னு சொல்லி, பிதாவே கோபப்பட்டுறாதீங்க, இவங்க செய்கிறது இன்னதென்று அறியவில்லப்பா, பிதாவே இவர்களுக்கு மன்னியும். முதலாவது வார்த்தை மன்னிப்பு. உன் குடும்பங்கள்ல ஒருவருக்கொருவர் மன்னிக்க வேணும். தெரியாம பேசிட்டாலும் மன்னி, நீ மன்னித்தா தான் உன்னை உயர்ந்த ஸ்தானத்துல வைப்பேன் என்று சொல்லுகிறார். ஒருவருக்கு விட்டு கொடுத்து போகணும். அப்பொழுதுதான் உனக்கு சமாதானம் குடும்பத்துல கிடைக்கும். இப்ப முதலாவது வார்த்தை மன்னிப்பு. கல்வாரி சிலுவையில் நம்ம கற்றுக் கொடுத்த வார்த்தைகள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இரண்டாவது வார்த்தை என்ன? இரண்டாவது வார்த்தை சொல்லுங்க பாப்பா. இரண்டாவது வார்த்தை என்ன? ரட்சிப்பு. பாத்தீங்களா? தம்பி கரங்களை தட்டுங்க. ரட்சிப்பு பாருங்க. அந்த ரட்சிப்பு இந்த நாட்கள் மிகவும் அவசியமாக இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அப்ப அந்த முதலாவது வார்த்தை என்ன சொல்லுங்க எல்லாரும்? முதலாவது வார்த்தை என்ன? மன்னிப்பு. அப்ப இந்த 7 வார்த்தையில நீங்க ஜெபம் முடிஞ்சு சொல்லணும். அப்படி இந்த காதுல வாங்கி இந்த காதுல விட்டுட்டீங்கன்னா வழி அருகே விதைக்கப்பட்ட விதையா இருக்கீங்க. பாருங்க, அப்ப கற்பாறையில் விதைக்கப்பட்ட விதை, முள்ளுகளுக்குள்ள விதைக்கப்பட்ட விதை, அப்படி நீங்க இருப்பீங்க. மறந்துட்டா நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதை எப்படி இருக்குமா? ஓங்கி வளரும், கனி கொடுக்கும், 30 60 100. அப்ப கர்த்தருடைய வார்த்தை நமக்குள்ள தங்கி இருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாக்குறோம் இந்த இடத்துல அதான் பாக்குறோம். ஒருவருக்கொருவர் மன்னிக்கணும். முதலாவது வார்த்தை மன்னிப்பு என்று பாக்குறோம். கர்த்தருக்கு பயப்படுதலை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். கற்பனைகளை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும்.
கீழ்ப்படிதலை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும், சாந்தத்தை கற்றுக்கொள்ள வேண்டும், நன்மையை செய்ய நாம் கற்றுக்கொள்ள வேண்டும், நீதி நியாயங்களை கற்றுக்கொள்ள வேண்டும், பிரமாணங்களை கற்றுக்கொள்ள வேண்டும், மனத்தாழ்மையை கற்றுக்கொள்ள வேண்டும், மனரம்யமா இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து எல்லாமே விட்டு கொடுத்து என்ன செஞ்சார்? நம்மை உயர்த்த அவர் தாழ்த்தினார். இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே மனத்தாழ்மை உள்ளவராய், சாந்தம் உள்ளவராய், இரக்கம் உள்ளவராய், நன்மை செய்கிறவராய், மன்னிக்கிறவராய் இருந்தார். அதுபோலவே நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் காணப்பட வேண்டும் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த கல்வாரி சிலுவையிலே அவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். மன்னிப்பை பற்றி கற்றுக் கொடுக்கிறார். இரண்டாவது ரட்சிப்பு. லூக்கா சுவிசேஷம் 23வது அதிகாரம் 43வது வசனம். லூக்கா சுவிசேஷம் வேமா வாசிப்போம், நேரம் இல்லாத. இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசியில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். போதும். அல்லேலூயா. இப்ப இந்த இடத்துல பாக்குறோம், எங்க இருப்பேன், யார பத்தி சொல்றாரு சொல்லுங்க? குற்றவாளிய. ரெண்டு பக்கமும் திருடர்கள் இருக்காங்க, கள்ளன் ஊடதான் ஏசப்பா நிக்கிற. ரெண்டு பக்கம், வலது பக்கம் இடது பக்கம் குற்றவாளிகள். அதுல ஒருவன் தான் இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம் ரட்சிப்பு உண்டாகுது. பாத்தீங்களா? கடைசி நிமிஷத்துல மனம் திரும்புவதே பார்க்கிறோம். அநேகர் பார்ப்போம், கடைசி நிமிஷத்துல மனம் திரும்பி ஆண்டவர் எடுப்பார், ஆண்டவருக்கு செவி கொடுத்தா. இந்த இடத்துல பார்க்கிறோம் இரண்டு குற்றவாளிகளில் ஒருவன் இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும். அதாவது ரட்சிப்பு உண்டாகுது பாருங்க. அடுத்து பார்க்கிறோம், அந்த இடத்தில் இரண்டு குற்றவாளிகள் இயேசுவின் வலது பக்கத்திலும் இடது பக்கத்திலும் ஒருவனுமாக அறையப்பட்டு இருக்கிறார்கள். அந்த குற்றவாளிகள் இரண்டு குற்றவாளிகள், ஒருவன் தான் செய்த குற்றத்தை உணர்கிறான், இரண்டு பேர் உணரல. ஒரு குற்றவாளி, நாம் தண்டிக்கப்படுகிறோம் பாருங்க, நான் குற்றம் செய்திருக்கிறோம், ஆகவே சிலுவையில் அறைந்திருக்கிறாங்க. இவர் தேவன், குற்றம் இல்லாத தேவன், எதுவுமே பாவம் செய்யல, நாம் குற்றம் செஞ்சோம், ஆகவே நம்ம அறைஞ்சிருக்கிறாங்க. அந்த குற்றவாளி உணர்கிறான். இந்த இடத்துல கீழே உள்ள வசனத்துல பார்க்கிறோம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த இரண்டு குற்றவாளிகள் ஒருவன் தான் செய்த குற்றத்தை என்ன செய்கிறான்? உணர்கிறான், உணர்ந்து அறிக்கை செய்கிறான், இரக்கத்தை இவன் பெற்றுக் கொள்ளுகிறான். அந்த குற்றவாளி மனம் திரும்புகிறான். இரண்டாவது என்ன செய்கிறான்? தேவனுக்கு பயப்படுகிறவனாய் இருந்தான், தான் செய்த குற்றத்தை உணர்ந்தான். நான்காவது இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு ராஜ்யம் உண்டு என்று விசுவாசித்தான், நம்பினான். இந்த குற்றவாளி ஒன்னு மனம் திரும்புகிறான், இரண்டாவது தேவனுக்கு பயப்படுகிறவனாய் இருந்தான், தான் செய்த குற்றத்தை உணர்ந்தான். இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு ராஜ்யம் உண்டு என்று அவன் விசுவாசித்தான். எங்க விசுவாசிக்கிறான்? கல்வாரி சிலுவையில அவனுக்கு பாடுகள் பயங்கரமா தொங்கப்பட்டு ரத்தம் சிந்துது பாருங்க. அப்படிப்பட்ட நேரத்துல மனம் திரும்புகிறான். அவனுக்கு பிள்ளைகள் ஏதாவது இருந்திருக்கலாம் பாருங்க, அப்படி இருக்கிறனே, தேவையில்லாம குற்றம் செய்து சிலுவையில அறைந்திருக்கிறனே, ஆண்டவரே ஒரு லட்சியத்தோடு இந்த பூமியில அதெல்லாம் விட்டுட்டேனே. கடைசி நேரத்துல உணர்கிறான் பாருங்க. நாமும் கூட தேவனுக்கு பயந்து நாம் செய்த குற்றங்களை உணர்ந்து அதை அறிக்கை செய்யும் போது தேவனுடைய இரக்கத்தை நாம் பெற்றுக் கொள்ளுகிறோம். நீதிமொழிகள் 28வது அதிகாரம் 13வது வசனத்துல, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து அதை விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். இயேசு கிறிஸ்துவின் இரக்கத்தை அந்த இரண்டு குற்றவாளில் ஒருவன் பெற்றுக் கொள்வதை பார்க்கிறோம். பரதேசியில் நீ இருப்ப, நீ அங்க இருப்ப மகனே, நீ மனம் திரும்பிட்ட, நாம் தேவன் என்று நீ அறிந்து கொண்டாய், எனக்கு ஒரு ராஜ்யம் உண்டு, தேவனுக்கு ஒரு ராஜ்யம் உண்டு என்று நீ விசுவாசித்தார். ஆகவே ஆண்டவர் பாருங்க இறங்கி அந்த இடத்துல ரட்சிப்பு உண்டாகுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வேளையில் நாம் எத்தனை பேர் நாம் பார்க்கிறோம்? இரண்டாவது ரட்சிப்பு. முதலாவது வார்த்தை என்ன? மன்னிப்பு. இரண்டாவது ரட்சிப்பு. மூன்றாவது வார்த்தை என்ன? ஆதரவு. ஆதரவு வாசிக்கிறோம். இப்ப இந்த இரண்டாவது வார்த்தை ரட்சிப்பு. அப்ப நம்ம சுவிசேஷத்தை நம்ம மட்டும் ரட்சிக்கப்பட்ட போதாது, ரட்சிப்பு உண்டாகணும். ஒரு பாவி பூமியில மனம் திரும்புவது பரலோகமே என்ன செய்யுமா? சந்தோஷப்படும். நீ சுவிசேஷத்தை சொல்லி பாவத்தில் இருக்க மனிதனை மீட்டுக் கொள்ள முடியாத நீ வார்த்தைகளை போடு, ரட்சிக்கிறவர் நானே. ரட்சிப்பு யாருடையது? கர்த்தருடையது. அது மாதிரி நாம் என்ன செய்யணும்? மற்றவர்களுக்கு நல்ல வழியை கற்றுக் கொடுக்க வேண்டும். மூன்றாவது என்ன? மூன்றாவது வார்த்தை ஆதரவு. யோவான் சுவிசேஷம் 19வது அதிகாரம், யோவான் சுவிசேஷம் 19வது அதிகாரம் 26, 27.
யோவான் சுவிசேஷம் 19வது அதிகாரம் 26, 27வது வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாயிருந்த சீஷனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே, அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீஷனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீஷன் அவளை தன்னிடமாய் சேர்த்து கொண்டான். ஹல்லேலூயா. பாத்தீங்களா, ஏன் அப்படி சொன்னாரு? அவரே கல்வாரி சிலுவையில அடிக்கப்பட்டார். சொல்லுங்க, எதுக்காக சொன்னார்? சுவிக்ஸா சொல்லுங்க, அங்க கவனிங்க. சொல்லு, எதுக்காக சொன்னாரு? அவனுக்கு கொடுக்கப்பட்ட அம்மா அப்பாவை என்ன செய்யணும்? ஆதரிக்கணும். நீங்கள் அங்க பார்க்காதீங்க, எல்லாருமே உங்களுக்கு கொடுக்கப்பட்ட தாய் தகப்பனை ஆதரிக்கணும். இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து வேதனை துடிக்கிறாரு. ஆனா இந்த வார்த்தை அந்த சூழ்நிலை இருந்து ஏன் சொல்றாரு? கற்றுக் கொடுக்கிறார். பாருங்க, 3வது வார்த்தை என்ன? ஆதரவு. ஏன் சொல்றாரு? இயேசுடைய தாய, இதோ உன் தாய். பாருங்க, தாயை நோக்கி, இதோ உன் மகன். தாயே, நீ நான் போகிறேன்னு நினைக்காத, எனக்கு பின்பு அவன் உன்னை பார்த்துக் கொள்வான். பாருங்க, 2 பேரும் அறிமுகம். அன்று முதல் ஏற்றுக்கொண்டான அந்த இடத்துல சீசன் நின்று பார்க்கிறோம். அப்ப நாம கூட நமக்கு கொடுக்கப்பட்ட, எதுக்காக அவர் சொன்னார்னா, இந்த வசனத்துல பார்க்கிறோம் பாருங்க. இந்த இடத்துல அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பா இருந்த சீசனை கண்டு, அன்பா இருந்த யோவான், அப்ப தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரியே, அதோ உன் மகன். என்ன செய்யணும்? நமக்கு பெத்த தாய் தகப்பனை ஆதரிக்கணும். ஆகவேதான் ஆண்டவர் சொல்றாரு, சும்மா அறிமுகப்படுத்தல, அம்மாவை பார்த்துக்க, எனக்கு பிறகு என்ன செய்ய, அது இயேசுடைய அம்மா தான் சொல்லிடாத, அதை பார்த்துக்க. பாருங்க, அறிமுகப்படுத்துறாரு. அப்படியே இருக்குமானா, நான் பெத்த தாய் எவ்வளவு நீங்க பார்க்கணும். ஆண்டவர் பாருங்களேன், நல்ல உங்க பெத்த தாய உன் ஆயுசின் வருஷம் நீடித்திருப்பதற்கு என்ன செய்ய, உனக்கு கொடுக்கப்பட்ட தகப்பனையும் தாயையும் கனமனுவாயாக. பாருங்க, ஒன்று ஆண்டவர், 2வது யாரு? உனக்கு கொடுக்கப்பட்ட தாய் தகப்பனை கனம் பண்ணணும். வேதனைப்படுத்துற மாதிரி பேசக்கூடாது. அவள் நீ எந்த அளவுக்கு கனம் பண்றியோ, அவ என்ன விரும்புகிறார்களோ அதெல்லாம் நீங்க என்ன செய்யணும்? சந்தோஷப்படுற மாதிரி செஞ்சு தரணும். அவளை சந்தோஷப்படுத்த அவங்க மனசு குளிரும் போது பாருங்க, நல்லா ஆசீர்வதிச்சுக்கிட்டே இருப்பாங்க. நீங்க கொடுத்துக்கிட்டே வகுத்தை நிரப்பிக்கிட்டே இருங்க, அவங்க அவங்கள ஆசீர்வதிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்ப நீ என்ன செய்யணும்? உயிரோடு இருக்கு நாள் முழுவதும் உனக்கு கொடுக்கப்பட்ட தாய் தகப்பனை ஆதரிக்கணும். இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் ஆதரித்தார் என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்நேரம் முதல் இந்த சீசன் ஏற்றுக்கொண்டானா. அது போலவே நம்ம என்ன செய்ய, நமக்கு தேவன் கொடுத்த தகப்பனையும் தாயையும் கனம் பண்ண வேண்டும், மரியாதை கொடுக்க வேணும், ஆதரவு கொடுக்க வேணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 4வது நாம் பார்க்கிறோம். 4வது வார்த்தை என்ன? என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று பிதாவை நோக்கி சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். மார்க்கு சுவிசேஷம் 15வது அதிகாரம் 34வது வசனத்தை நாம் வாசிப்போம். முதலாவது வார்த்தை என்ன? மறந்துடக்கூடாது நீங்க. முதலாவது வார்த்தை சத்தமா சொல்லுங்க. முதலாவது வார்த்தை என்ன? மன்னிப்பு. சொல்லுங்க, முதலாவது வார்த்தை மன்னிப்பு. 2வது ரட்சிப்பு. 3வது வார்த்தை ஆதரவு. நீங்க சொன்னா போதாது, இதுபடி நீங்க நடக்கணும். உங்க மாற்றங்களை ஆண்டவர் பார்ப்பார். 4வது வார்த்தை என்ன? என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்றார். வாசிங்க. 9ஆம் மணி நேரத்திலே இயேசு, ஏலோயி ஏலோயி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். பாத்தீங்களா? மகா சத்தமிட்டு கூப்பிட்டார். இந்த இடத்துல மார்க்கு சுவிசேஷத்தில் கூட நாம் பார்க்கிறோம். அந்த இடத்துல ஏன் சொன்னார்? சொல்லுங்க பாப்போம். என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர். ஏன் சொல்லணும்? சொல்லுங்க. புதுசா வந்தவங்க சொல்லுங்க, ஏன் சொல்லணும் இந்த வார்த்தையை? தேவனே சொல்றாரு, என் தேவனே, என் தேவனே, உண்மைதான் நம்பி இருந்தேன், ஏன் என்னை கைவிட்டேன்னு சொல்றாரு. ஒரு தெய்வம் சொல்றாரு பிதாவை நோக்கி. சொல்லுங்க பாப்போம், என்னன்னு சொல்லுங்க. எதுக்காக இந்த வார்த்தையை சொன்னாரு? தெரியல. இப்ப இந்த வார்த்தையெல்லாம் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட நிலமாக நீங்க இருக்கணும். அது கேட்ட பிறகு நான் கேட்பேன், கூட்டம் முடிஞ்சதும். பாருங்க, ஏன் இந்த வார்த்தையை சொன்னாரு? என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர். பிதா பரிசுத்தம் உள்ள தேவன், அவர் சுத்த கண்ணனாக இருக்கிறார். தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணன், அவர் பரிசுத்தம் உள்ள தேவன். அப்ப இந்த கல்வாரி சிலுவையில மகன் தொங்கப்படுவதை, சர்வலோகத்தின் பாவம் ஒரு நிமிஷத்துல என்ன செஞ்சிருது?
அவர் சுமந்தவராக இருந்தார். எல்லாருடைய பாவங்களையும் நம்ம பிரித்து வச்சுக்கிறோம். எல்லாருடைய மக்களும் தேவனுடைய பிள்ளை, அவர் ஆண்டவருடைய பிள்ளைங்க. சர்வலோகத்தின் பாவத்தை சிலுவையில சுமந்தவர். ஒரு நிமிஷம் பார்க்க முடியல, ஆனா பாவத்தை சுமந்தவரா இருக்கிறாரு. அது வரைக்கும் இயேசு கிறிஸ்து பூமியில பிறந்தது முதல் சிலுவையில கடைசி நிமிஷம் வரைக்கும் பிதாவின் கிருபை இருந்துகிட்டே இருந்துச்சு. இந்த இடத்துல எத்தனாவது வார்த்தை அது? நான்காவது வார்த்தையில ஒரு நிமிஷம் என்ன செஞ்சிட்டாரு? பாவத்தை பார்க்க மாட்டா சுத்த கண்ணன். ஒரு நிமிஷம் என்ன செஞ்சிட்டாரு? முகத்தை திருப்பிட்டார். இந்த கிருபை கொஞ்ச நேரம் அப்படி கண்ண முடிமுறைக்கு நின்றுதான். அந்த வார்த்தை, ஐயோ நான் கூப்பிடுறாரு, பிதாவே பிதாவே ஏன் என்னை கைவிட்டி. இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். மார்க்கு சுவிசேஷம் 15:34 நம்ம பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதான் அவர் சுமந்தவராக இருக்கிறார். அவர் பார்க்க முடியல. ஆகவேதான் என்ன செய்யறாரு? அவர் பிதாவானவர் சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப பாருங்க, எவ்வளவு பாடுகள் சிலுவையில பட்டிருப்பார். என் தேவனே என் தேவனே ஏன் கைவிட்டீர் என்று சொல்லுகிறார். ஏசாயா 59:2. அப்ப 6000 வருஷத்துக்கு முன்பாகவே பாருங்களேன், அந்த பழைய ஏற்பாடு காலத்திலே தீக்கு தரிசனமா உரைக்கப்பட்டிருக்கிறது. இப்படிலாம் பாடுபட வேண்டும், ரத்தத்தை சிந்தி நம்மளை மீட்டு எடுக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எதற்காக? என் தேவனே என் தேவனே ஏன் கைவிட்டீர். ஆதாரத்தோடு இருக்கு வசனம். எதுக்காக இந்த வார்த்தையை சொன்னாரு? இப்ப சொன்னது ஒண்ணு, பாவத்தை பார்க்க மாட்டா சுத்த கண்ணன். பார்க்க முடியாத ஒரு நிமிஷம் திரும்பிட்டார். இந்த வசனம் இருக்கு, வாசிங்க. ஏசாயா 59:2. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவிகொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. பாத்தீங்களா? உங்கள் அக்கிரமத்தை, உங்கள் அக்கிரமங்கள் பாவங்கள் அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது என்று அந்த வசனத்துல பாக்குறோம். அப்ப பாவம் இருந்தா ஆண்டவர் என்ன செய்ய முடியாது? வர முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப தேவன் இது மூலமா என்ன நாம் கற்றுக்கொள்கிறோம்? நம்ம பாவம் இல்லாதவர்களாய் மனிதர்களா இருந்தாலும் அவர் பரிசுத்தரா, நான் பரிசுத்தர், நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தம் உள்ளவர்களா இருங்கள். பாவம் இருந்தா யார் வர முடியாது? ஆண்டவர் வர முடியாது. கல்வாரி சிலுவையிலே சர்வ லோகத்தின் பாவங்களை சுமந்து தீர்த்து விட்டார். அவருடைய இயேசுவின் ரத்தத்தை சொன்னா உன் பாவம் மன்னிக்கப்படும். நீங்க ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 5வது வார்த்தை என்ன? 5வது வார்த்தை ஆத்துமா தாகம். யோவான் சுவிசேஷம் 19வது அதிகாரம் 28வது வசனம். அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாய் இருக்கிறேன் என்றார். பாத்தீங்களா? எல்லாம் முடிந்தது என்று தாகம். என்ன தாகம்? ஆத்துமா தாகம். நாம் இரத்தத்தை சிந்தின பிறகு திரளான கூட்டம் ரட்சிக்கப்படும் என்கிற விசுவாசம் அவருக்கு. பாருங்க, இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கும் போது தாகமாயிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அவருக்கு சரீரத்தில் ரத்தம் கசைந்து ஒரு பக்கம் போகிறது. பாருங்க, பல வேதனைகள், பாடுகள். இது ஒரு பக்கம் இருக்கு, ஒரு பக்கம் தாகம். பாருங்க, தாகமா இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆத்மா தாகத்தை குறித்தே அவர் சொல்லுகிறார். நம்முடைய மீட்பு நிறைவேற வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார். இந்த கடைசி காலத்தில் நாம் ஒவ்வொருவரும் ஆத்மா தாகம் உடையவர்களாய் இருந்து ஆத்மா ஆதாயம் செய்ய வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார். நீதிமொழிகள் 11வது அதிகாரம் 30வது வசனத்துல பார்க்கிறோம். நீதிமானுடைய பலன் ஜீவ விருட்சம், ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளுகிறவன் ஞானம் உள்ளவன் என்று பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நமக்கு ஒவ்வொருவரும் ஆத்துமா தாகம் இந்த கடைசி நாட்களில் மிக மிக அவசியமாகவே இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு நாம் ஒவ்வொருவரும் இந்த வேளையில நாம் ஒவ்வொருவரும் கவனிக்கணும். முடிவில் நான் கேட்பேன், அந்த 7 வார்த்தைகள் நீங்க சொல்ல தெரிஞ்சிருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 6வது வார்த்தை என்ன? முடிந்தது. வாசிக்கிறோம். யோவான் சுவிசேஷம் 19வது அதிகாரம் 30வது வசனம். யோவான் சுவிசேஷம் 19வது அதிகாரம் 30வது வசனம். இயேசு ஆடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார்.
பாத்தீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது கூட எல்லா பாடுகளும் முடிந்தது என்று அவர் சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். எல்லாம் முடிந்தது. பிதா எனக்கு சொன்ன எல்லாவற்றையும் அவர் செய்து முடித்தார். பிதாவின் சித்தம் முழுமையாக அவர் செய்து முடித்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாம் முடிந்தது என்று இந்த இடத்துல சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 7வது வார்த்தை என்ன? பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். வாசிக்கிறோம், வாசிங்க. லூக்கா சுவிசேஷம் 23வது அதிகாரம் 46வது வசனம். இயேசு, பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். அல்லேலூயா. பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். பாருங்க, வாசிக்க கேட்டோம். இயேசு, பிதாவே உம்முடைய கைகளில் ஆவியை ஒப்புவிக்கிறேன். மகா சத்தமா கூப்பிட்டு ஜீவனை விடுவதை பார்க்கிறோம். ஒரு மனிதனுக்குள்ள மரணம், ஜீவன் வெளியில ஆவி வரும்போது சரீரத்தை ஒரு குலுக்கி தான் வரும். பாருங்க, அது இயேசு கிறிஸ்து மகா சத்தம் இந்த சரீரத்திலிருந்து இந்த ஆவி பிரிவதுக்கு பாருங்க, பிதாவே உம்முடைய கைகளில், என்னது, உம்முடைய கைகளில் ஆவியை ஒப்புவிக்கிறேன் சொல்றார். சொல்லி ஜீவனை விட்டார். இயேசு கிறிஸ்து பாவத்தையும் சாபத்தையும் வியாதியும் பிசாசையும் மரணத்தையும் ஜெயித்தவராக இந்த 7வது வார்த்தையை சொல்லி முடித்தார். இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் சொன்ன பாருங்க, முதல் வார்த்தையும் சரி, கடைசி வார்த்தையும் சரி, பிதாவே என்று சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்து உலகத்தில் வாழும்போது கூட பிதாவோடு ஐக்கியம் கொண்டு இருக்கிறவராக இருந்தார். பிதாவின் சித்தம் மட்டுமே செய்கிறவராக இருந்தார். சங்கீத புஸ்தகம் 31வது சங்கீதம் 5வது வசனத்துல உமது கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று வாசிக்கிறோம். நீதிமொழிகள் 20வது அதிகாரம், நீதிமொழிகள் 20:27 அதை பார்க்கிறோம். மனுஷருடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமா இருக்கிறது. நமக்குள்ள இருக்கிற ஆவி சாதாரணம் இல்ல, கர்த்தர் தந்தது. பாருங்க, மனிதனுக்குள் ஆவி, ஆத்மா, சரீரம் என்ற 3 பிரிவுகள் இருக்கு. நமக்குள்ள என்ன இருக்கு சொல்லுங்க? என்ன இருக்கு? ஆவி, ஆத்மா, சரீரம். சொல்லுங்க, 3 சொல்லுங்க. முதலாவது என்ன? ஆவி, ஆத்மா, சரீரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது அந்த வசனத்துல நாம் பார்க்கிறோம். பிரசங்கி 12வது அதிகாரம் 7வது வசனத்துல பார்க்கிறோம். இவ்விதமாய் மண்ணானது தான் முன்னிருந்த பூமிக்கு திரும்பி ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு மறுபடியும் போவதற்கு முன்னும் அவரே உன் வாலிப பிரயாத்திலே நினை என்று வாசிக்கிறோம். சிருஷ்டிகரை நினைக்கணும். உனக்கு கொடுக்கப்பட்ட இந்த நாளில நீ மனம் திரும்பி, ஒரு சரீரத்துக்குள்ள அந்த உயிரை நான் தந்தவன், சரீரத்தை உண்டாக்குனவன் நான், என் கட்டளையில் நடந்து நீ அங்க வரணும்னு சொல்லிட்டு தான் ஆண்டவர் நம்ம சிலுவையில மரித்திருக்கிற, ரத்தத்தை சிந்திருக்கிறார். சும்மா கிடையாது. ஒருவராகிலும் கெட்டு போவது அவருக்கு சித்தம் இல்ல. அனைவரும் மனம் திரும்பும்படியாக வாஞ்சிக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரசங்கி 8வது அதிகாரம் 8வது வசனத்துல நாம் பார்க்கிறோம். ஆவியை விடாதிருப்பதற்கும் ஆவியின் மேல் ஒரு மனுஷனுக்கு அதிகாரம் இல்லை, மரண நாளில் பாருங்க மேலும் அவனுக்கு அதிகாரம் இல்லை என்று வாசிக்கிறோம். அப்ப இந்த நமக்குள்ள ஜீவனை தூக்கு போட்டு சாகிறேன், நாண்டுகிட்டு சாகிறேன்னு சொல்லி சொல்லுவதற்கு நமக்கு அதிகாரம் இல்லை. நம்ம இஷ்டத்துக்கு நம்ம ஆவி யாருடையது? கர்த்தர் தந்தது. அப்படி நம்ம நிறைய பேர் இப்படிதான் மருந்து குடிச்சு சாகிறது. இந்த அதிகாரம் உனக்கு ஆண்டவர் தரல. நீ சுயமா எடுத்து செத்தா எங்க போவான்? நரகத்துக்கு போகணுமா? நீ நரகத்துக்கு தரலான ஆத்மாக்கள் போய்கொண்டு இருக்கு. ஆகவேதான் நான் பூமிக்கு வந்தேன், ரட்சிக்கப்படும்படியாய், உன்னை மீட்டு எடுக்கும்படியாகவே அவர் வந்தார். ஒரு மனிதனுக்கு இந்த ஆவியை பாருங்க, இந்த இடத்துல அருமையாக இருக்கு வசனம். ஆவியின் மேல் ஒரு மனுஷனுக்கு என்ன இல்ல, அதிகாரம் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நமக்கு தந்த ஆவியை அணைக்காமல் தேவனிடம் ஒப்படைப்பதே வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது. அப்படிதான் இருக்கணும். ஒரு மனிதன் ஏதாவது வியாதியை கொடுத்து ஆண்டவர் எடுப்பார். மற்றபடி பாவத்தை நிமித்தம் செத்துறக்கூடாது, மற்றபடி மருந்து நாண்டு கொண்டு சாகக்கூடாது. அதெல்லாம் நரகத்துக்கும் போகுமா அந்த ஆத்மா? வசனம் தெளிவாக சொல்லுது பாருங்க. ஆரம்பத்தோட முடிவு ஒரு மனிதனுக்குள்ள வெற்றியாக இருக்கணும். ஆண்டவர் வெற்றி சிறந்தார். பிதா இவருக்கு சொன்ன இந்த வார்த்தைகளை பூமிக்கு எல்லாம் செய்து முடித்து பிசாசின் தலையை கல்வாரி சிலுவையிலே நசுக்கி விட்டார்.
நம்மளை மீட்டு எடுத்தார். ஆகவே ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறோம், பூமியில ஒரு குறைபாடு இருக்கும். ஆனா அவன் நல்லா வாழ்ந்தான்ப்பா, அன்பானவன்ப்பா. மரணம் கூட என்ன, பாட்டு படிக்கும் போது ஒரு பாஸ்டர்லாம் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்படி பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே, பிரசங்கம் பண்ணும் போது அப்படியே செய்தி வந்து பாதி கொடுத்துட்டாரு. கொடுக்கும் போதே அப்படியே கொடுத்துட்டாரு, பின்னாடி தாங்கி பிடிச்சிட்டாங்க. அருமையான மரணம் பாத்தீங்களா. அப்படிதான் நான் வாஞ்சிப்பேன். பிள்ளைகளை கட்டி கொடுத்து பேரம் பேத்தி எடுத்து செய்ய வேண்டியதெல்லாம் பிள்ளைக்கு செஞ்சுட்டு, நாம் ஆண்ட பிதா இயேசு கிறிஸ்து அதையும் செஞ்சார். பிதா சொன்னதை போல செய்து முடித்தார். ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கை. அது மாதிரி நமக்குள்ளும் ஆண்டவர் வச்சிருக்க. சும்மா பிள்ளைய பெத்தோம், ஏதோ ஒன்றா நல்லதை கற்றுக் கொடுக்கறது இல்லை பிள்ளைக்கு. ஏதோ சாப்பிட்டோம் செத்தோன்னு கிடையாது. நமக்கு ஒரு லட்சியம் உண்டு. முடிவு சம்பூர்ணமாக இருக்கணும். பேசிக்கொண்டு இருக்கும் போதே, ஆண்டவருடைய வார்த்தையை கொடுத்திருக்கும் போதே வந்து அப்படியே ஆண்டவர் உயிர் போன பாருங்க. இயேசு கிறிஸ்து பாருங்க, அவர் சொல்றாரு, ஆண்டவரே என் ஆவியை கரங்களில் வைக்கிறேன். பாருங்க, அவர் சொல்றாரு. ஆரம்பம் எப்படி இருக்குன்னு தெரியாது, ஆனா நீ முடிவுல சம்பூர்ணமாக தேவனுடைய பிள்ளையாய் எல்லாரும் போற்றும்படியாக, உன்னை பார்த்து ரட்சிக்கப்படும்படியாக நல்ல ஒரு வாழ்க்கைய நீ வாழ வேணும் என்றால் ஒரு லட்சியம் வேணும் உனக்கு. அப்படிதான் ஜீவிப்பேன். ஒரு கட்டுப்பாடு இருக்கு. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு என்ன உண்டு, அதிகாரம் உண்டு. எல்லாத்துக்கும் நான் அடிமைப்பட மாட்டேன். பாருங்க, ஒரு தகுதி இருக்கு. ஒரு பாஸ்டர்னா அப்படிதான் இருக்கணும். வந்து இருக்கு, அந்த இருக்கு, டேபிள் இருக்கு, அந்த பீரு எல்லாமே சாராயத்தை முன்னாடி வச்சு குடிச்சா தகுதியா சொல்லுங்க. பவுல் அதையும் சொல்றாரு, எல்லாவற்றையும் என் காசு நான் தான் எடுப்பேன், என்னை கேட்க யாரு, ஏன் அதிகாரம் தான் இருந்தாலும் அது எனக்கு ஒத்து வராது. எனக்கு தகுதி இல்லை. நான் இருக்கிற ஸ்தானம் தேவன் எனக்குள்ள வந்து நிரந்தரமாக வாசம் செய்யறாரு. இது பரிசுத்த ஸ்தலம். இந்த இருதயம் நீங்களே அந்த ஆலயம். இந்த ஆலயத்துல அசுத்தமானதை கொண்டு வர மாட்டேன், அசுத்தமானதை வாயில பேச மாட்டேன். ஒரு லட்சியத்தோடு வாழணும். அப்படிப்பட்டவர்களுக்கு வந்து மரணமோ முடிவு என்ன இருக்கும், சம்பூர்ணமாக இருக்கும். யாருடைய கையை எதிர்பார்த்து, மருமக கையை எதிர்பார்த்து, பிள்ளையுடைய கைகளை எதிர்பார்த்து அவங்ககிட்ட வசவு வாங்கி வந்து அப்படியே ஒருபோதும் அப்படிப்பட்ட பாக்கியம் எங்களுக்கு ஆண்டவர் தரப்போகிறது. இதுக்காக நான் தொடர்ந்து ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். மற்றவர்களுக்கு நாம் செய்யறவனாக இருக்கணும் சாகுற வரைக்கும். பாருங்க, அப்படி இருக்கணும். அப்படிப்பட்ட வாழ்க்கை உங்களுக்கு வேணும். இயேசு அதைத்தான் செஞ்சார். எல்லா கடமைகளையும் செய்யணும் பிள்ளைகளுக்கு. அப்படிப்பட்ட வாழ்க்கை எத்தனை பேருக்கு இருக்கு? சென்னை பக்கத்துல இருக்குன்னு சொல்லியிருப்பேன். கணவன் மனைவி வயசானவங்க கரெக்டா சொல்லிட்டாங்க. அப்படியே ஆண்டவரும் மதியத்துக்குமே எடுப்பார்னு நினைக்கிறேன். உணர்வு வந்துகிட்டே இருக்குன்னு 2 பேர் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க தொடர்ந்து. யாரும் கை எதிர்பார்க்க கூடாது. 80 வயசு இந்த பாட்டிக்கு, அவருக்கு வந்து 85 இருக்கும். அவ வந்து 2 பேர் ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அந்த மரணம் ஆண்டவர் எடுக்கிறது தெளிவா காமிச்சிட்டாரு. ஒரு சிலருக்கு அப்படிப்பட்ட பாக்கியம் இருக்கும். என்னது அந்த அம்மாதான், இந்த அம்மாதான் அதிகமா வேண்டி உயிர் போகுது. அம்மா உயிர் போகுது. உயிர் போகும்போது நீங்க எல்லாரும் வந்துருங்கன்னு சொல்லிட்டாங்க. பாஸ்டர் எல்லாம் இந்த மதியத்துக்கு மேல வந்து இந்த மாதிரி இந்த நேரத்துல அவங்க நம்பல. என்ன ஒரு நல்ல ஆவிக்குரிய சகோதரி வந்து நல்ல சமாதானம் இருப்பாங்க. அப்படிப்பட்ட உண்மையா நடக்கும் நினைச்சு சபைக்கு பிரயோஜனம் உள்ளவங்க அவங்க நம்பி விசுவாசத்துக்கு வந்துட்டாங்க. கரெக்டா அப்படியே உயிர் போகுது. யாருக்கு? இந்த அம்மாவுக்கு. பிதாவே அவங்க ஆண்டவரேன்னு அப்படியே பார்த்தாங்க. தேவதூது தூக்கி எடுக்கிறது அப்படியே சொன்ன. அவங்க உயிர் போன உடனே வந்து அந்த கணவனுடைய உயிர் அப்படியே அந்த மனைவியை பார்த்து உயிர் போன உடனே பார்த்து அவர் உயிர் அப்படியே சாஞ்சிரு. எப்போ இப்படி பாக்கியம். இந்த பாக்கியம் எல்லாம் வந்து 1000 கோடிக்கு ஒரு ஆளுக்கு தான் கிடைக்கும். இந்த பாக்கியத்தை எனக்கு தாங்க வேற எதுவும் வேணாம்ப்பா. பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டியது இன்னும் செய்யணும், செய்யலை ஒன்றும். பிள்ளைகளுக்கு 3 பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டியது செஞ்சுட்டு ஆண்டவர் பூர்ணமாக நான் தேவ சித்தத்தை எனக்கு இந்த பூமியில உண்டாக்குற நோக்கம் ஒன்று இருக்கு, அதெல்லாம் செய்து முடிக்கணும். நம்ம பாதி வயதுல போகக்கூடாது. திட்டம் நிறைவேற நான் ஒப்பு கொடுக்குறேன். பூர்ணமா முடிவு சம்பூர்ணமா யாருக்கும் இடைஞ்சல் கொடுக்காம அப்படிப்பட்ட வாழ்க்கையை தாங்க, அப்படிப்பட்ட பாக்கியத்தை தாங்கன்னு கேட்கிறேன். இயேசு கிறிஸ்து அதையும் செஞ்சாரு. பாருங்க, அவர் யாருக்கும் தொந்தரவு பண்ணல. இயேசுவை கொண்டுதான், இயேசு அப்பா இருக்கிற வரைக்கும் அவரை கொண்டுதான் சாப்பிட்டாங்க சீசர்கள் எல்லாம். பாருங்க, யார்கிட்டையும் ஓசியா வாங்கி சாப்பிடல ஏசப்பா. அப்படி அவர் வாழ்ந்தார். அப்ப என்ன செய்யணும்? முடிவு நம்மளும் என்ன செய்யணும்? சம்பூர்ணமாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். வாசிக்கிறோம் எபேரியர் 9வது அதிகாரம். இதை மட்டும் வாசிப்போம். எபேரியர் 9வது அதிகாரம் 27, 28. ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்படைவதும் மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறபடியே கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படிக்கு ஒரே தரம் பலியிடப்பட்டு தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி 2ஆம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனமானார். அல்லேலூயா. அன்றியும் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. அதனாலதான்
முதல் பிறப்பது, ரெண்டாவது மரணம் மரிப்பது. ஒரே தரம் தான். ரெண்டு செத்துலாம் பிழைக்க மாட்டாங்க பாருங்க. இந்த உயிர் முழுசா வெளியில போயிருச்சுன்னா ரெண்டாவது வராது. பாருங்க இந்த இடத்துல அதான் பாக்குறோம். ஒரே தரம் தான் மரிப்பது, பின்பு என்னது நியாய தீர்ப்பு. ஒரே தரம் தான் மரிப்பது. அப்ப அடுத்து என்னதான் அப்பெல்லாம் நித்திரையில இலைப்பாரிக்கிட்டு இருக்காங்க. அவர் எக்கால சத்தம் கேட்கும் பாருங்க. ரெண்டாவது நியாய தீர்ப்பு. எல்லாரும் கணக்கு கையை கட்டிக்கிட்டு கணக்கு கொடுக்கணும். மகனே பீட்ரு, எத்தனை பேரு ஆலயத்துக்கு வந்தாங்க, அவங்க சரியா அவங்களுக்காக ஜெபம் பண்ணியா, சரியான சத்தியத்தை சொன்னையா, காணிக்க தசவம் போறதுக்காக நீ என்ன இதெல்லாம் சொல்லாம விட்டுட்டியா கேட்பார். நான் ஊழியத்துக்கு வந்தது முதல் உள்ளது உள்ளது, இல்லது இல்லது என்று சத்தியத்தை சத்தியமா நீ வராம போ சொல்லி சத்தியத்தை சொல்லுவேன். ஆனா ஜனங்களுக்கு நல்லா பிடிக்கும் பாருங்க. வேதத்துல சத்தியத்தை அப்படியே நம்ம சொல்லணும், எதுவும் மறைக்க கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த இடத்துல அதை நம்ம பார்க்க ஒரே தரம் மரிப்பதும் நியாய தீர்ப்பு அடைவதும். நியாய தீர்ப்பு நாளில் மனுஷருக்கு நியமிக்கப்பட்ட கையை கட்டிக்கிட்டு சொல்லணும், நான் அப்படிலாம் பேசுனேன் சரியா ஜீவித்தா போ சந்தோஷத்துக்குள்ள. என்ன உண்மையும் உத்தமம் ரெண்டு இருக்கணும். அவங்களதான் சந்தோஷத்துக்குள் பிரவேசி. என் சந்தோஷத்துக்குள்ள பிரவேசி. வேற எது நமக்கு தேவையில்லை. உண்மையா இருக்கிறையா, எல்லா விஷயத்திலும் உண்மையா இருக்கிறாயா, உத்தமமா இருக்கிறாயா. உண்மையும் உத்தமம் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்தில் உண்மையா நீ சந்தோஷத்துக்குள் நீ பிரவேசி. பாருங்க அப்படிப்பட்டவர்கள் தான் சேர்க்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வசனத்திலே அதான் பார்க்கிறோம். அப்படியே கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படிக்கு ஒரே தரம் என்ன செஞ்சாரு, பலியிடப்பட்டு தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படிக்கு இரண்டாம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனமாவார். முதலாவது முறையாக எதுக்காக வந்தார் பூமிக்கு? பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். 1 தீமோத்தேயுல நாம் வாசிக்கிறோம். இப்ப இரண்டாவது முறையாக அவர் வந்தார், ரத்தத்தை சிந்தார், மரித்தார், 3ஆம் நாளில் உயிர் தெழுந்தார், வானத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார், இப்பொழுதும் ஜீவிக்கிறார். அப்படி நாமத்தை சொன்னா அந்த நாமம் கிரியை செய்யும். அவர் கிரியை செய்வாரு. இரண்டாவது தரம் வரப்போறார். எங்க வரப்போறார்? மத்திய ஆகாயத்துல வெளிப்பட போகிறார். யாரை சேர்க்க முடியாக வரப்போறாரு? பரிசுத்தம் உள்ள ஜனங்களை சேர்க்க முடியாய், அவர் கீழ்ப்படிந்த ஜனங்களை சேர்க்க முடியாக வரப்போறார். பாருங்க, அடங்காத ஜனங்கள், கீழ்ப்படியாத ஜனங்கள். வெள்ளாடு என்ன செய்யுமா? ஒரு இடத்துல நிக்காது, பூராத்து உழைச்சு போட்டு அங்கிட்டு குதிச்சுக்கிட்டே தெரியும். அது வெள்ளாடு. செம்பரியாடு அப்படி இல்ல, ஒற்றுமையாக சமாதானமாக தலையை கவுந்து பணிவை குறிக்கும், தாழ்மையாக இருக்கும் செம்பரியாடு. அதை ஒப்பிட்டு இருக்காரு மத்தேயு சுவிசேஷத்துல. அப்படிப்பட்ட தாழ்மை உள்ள ஜனங்களை, சிந்தையில் சுத்தம் உள்ள ஜனங்கள், நல்ல எண்ணம் படைத்தவர்களை, அப்படிப்பட்டவர்களை சேர்க்கும்படியாக வரப்போகிறார். அவர் இரத்தத்தால் கல்வாரி சிலுவையில் சிந்தப்பட்ட இந்த இயேசுவின் இரத்தத்தின் மூலமாக கழுவப்பட்ட ஜனங்களை அவர் சேர்க்கும்படியாகவே மத்திய ஆகாயத்தில் அவர் வெளிப்பட போகிறார். இரண்டாவது முறையாக பாவம் இல்லாமல் அவர் தரிசனமாவார். அல்லேலூயா. அவரை நாம் எத்தனை பேர் சந்திக்க ஆயத்தமா இருக்கிறோம்? இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்து 3ஆம் நாளில் உயிர் தெழுந்தவராக இன்றும் நம்மோடு கூடவே இருக்கிறார். அவர் நம்மோடு அவர் பேசுகிறார். அப்படிப்பட்ட தேவனை நாம் ஆராதிக்கிறோம். மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்தவராய் இருக்கிறார். கல்வாரி சிலுவையிலே இரத்தத்தை சிந்தி மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்தவராய் அவர் ஜீவிக்கிறார். ஆகவே நாமும் ஜீவிக்கிறோம். அவர் ஜீவிக்கிறார், ஆகவே நாமும் ஜீவிக்கிறோம். நாம் பெற வேண்டிய சிலுவை தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டார். மரண சிலுவை தண்டனை மிக கொடூரமானது. சிலுவையின் மரணம் பயங்கரமான வேதனைகள், சோர்வுகள், மூச்சு திணறுதல் வரும். பாருங்க, ரத்தம் ஓட்டம் பாதிக்கப்படுமா? இந்த கொடூரமான அந்த வேளையிலும் கூட நமக்காக பிதாவிடம் பரிந்து பேசுகிறார். மரண தண்டனை 3 விதமாக இருக்கிறது. அந்த நாளில் வாசிக்கிறோம், கல்லெறிந்து கொல்லப்படுவார்களாம். யோசுவா 7வது அதிகாரம் 25, 26 வாசிக்கிறோம். கல்லெறிந்து கொல்லப்படுவாங்க. இரண்டாவது என்ன இந்த இடத்துல பார்க்கிறோம்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே இது கல்லெறிந்து கொல்லப்படுவாங்க. யாரு யாரு? புதிய ஏற்பாட்டில் பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 7வது அதிகாரம் 59, 60. அப்பொழுது கர்த்தராகிய இயேசுவே என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று ஸ்தேவான் தொழுது கொள்ளுகையில் அவனை கல்லெறிந்தார்கள். அவனோ முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே, இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். இப்படி சொல்லி நித்திரை அடைந்தான். பாத்தீங்களா? இயேசு கிறிஸ்து மனுஷன். நான் சொல்றது ஒரு மனுஷன், தேவனுடைய பிள்ளை ஸ்தேவான். கல்லெறியும் போது, ஆண்டவரே அவங்க மேல கோபப்பட்டுறாதீங்க, இவளுக்கு மன்னியும். இந்த இடத்துல பாருங்க, சொல்லி சத்தமிட்டு சொல்லி இப்படி நித்திரை அடைந்தான்.
பார்க்கிறோம். கல்லெறிந்து கொல்லப்படுவது. இரண்டாவது உயிருடன் எரித்து கொல்லப்படுவது. இதெல்லாம் சாதாரண தண்டனை. மூணாவது சிலுவை தண்டனை கொடூரம். உயிருடன் எரித்து கொல்லப்படுவது. சங்கீத புஸ்தகம் 106வது சங்கீதம் 18வது வசனத்திலையும், வெளிப்படுத்தல் விசேஷம் 17வது அதிகாரம் 16வது வசனத்துல வாசிக்கிறோம். அந்த இடத்துல வாசித்தா நாம் பார்க்கிறோம். மூன்றாவது என்ன? மரத்திலே தூக்கப்பட்டு போடப்பட்டு கொல்லப்படுவாங்களாம் அந்த நாட்கள்ல. எங்க வாசிக்கிறோம்? எஸ்தர் 2வது அதிகாரம் 23லயும் வாசிக்கிறோம். ஆதியாகமம் 40வது அதிகாரம் 19வது வசனத்துல பார்க்கிறோம். இந்த தண்டனையை தான் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டார். இந்த மூன்றாவது சிலுவை மரண தண்டனை நம்முடைய இயேசுவுக்கு அவங்க கொடுத்து ஜனங்கள் கொடுத்தார்கள் என்று பார்க்கிறோம். அவர் ஏற்றுக்கொண்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட திசையும் கூட என்னது? கிழக்கு. கல்வாரி சிலுவையில அவர் பிறந்ததுமே என்னது? கிழக்கு திசை. அவரு சிலுவையில அறையப்பட்ட திசை என்னது? கிழக்கு திசை என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வல்லவராக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து பிறப்பு கூட கிழக்கு திசை என்று மத்தேயு சுவிசேஷம் 2வது அதிகாரம் 2வது வசனத்துல நாம் வாசிக்கிறோம். யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர்கள் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு பணிந்து கொள்ள வந்தோம் என்று சாஸ்திரிகள் சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப அவர் பாருங்க, சிலுவை தண்டனையில அறையப்பட்டது எங்க? கிழக்கு திசை. இரண்டாவது என்ன பார்க்கிறோம்? இயேசு கிறிஸ்து பிறந்ததும் கூட என்னது? கிழக்கு திசை. ஏதன் தோட்டத்தை நீ கேள்விப்பட்டிருப்பீங்க. நமக்காக ஆயத்தம் பண்ணி கொடுத்த ஏதன் தோட்டம், அதுவுமே என்ன செய்தான்? கிழக்கு தேசத்துல இருக்கு. கிழக்கு திசை. ஆதியாகமம் 2வது அதிகாரம் 8வது வசனத்துல பார்க்கிறோம். ஏதன் தோட்டம் கிழக்கு இருக்கு. அது பாவம் செய்யும் மனுஷனை விரட்டி விட்டுட்டு அந்த இடத்துல கேருபீன்கள் தேவ தூதரை வைத்திருக்கிறார். இன்னும் கண்ணுக்கு தெரியாது, மறைவாக இருக்கு. அப்ப அதுவும் கிழக்கு திசைதான். ஏதம் என்னும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி தாம் உருவாக்கின இடத்துல மனுஷனே அதிலே வைத்தார் என்று வாசிக்கிறோம். அந்த ஆதாமும் ஏவாளும் பாருங்க நோக்கி இந்த தோட்டத்தில் உள்ள நடுவில் இருக்கிற மரத்தில் உள்ள கனியை புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொல்லி இருந்தார். பாருங்க, அந்த மனிதனோ தேவனுக்கு கீழ்ப்படியாமல் அந்த கனியை புசித்து பாவம் செய்தான். அதை நடுவாக பாருங்க, சிலுவை தண்டனை ஒவ்வொன்றும் நம்ம ஆராயும் திட்டத்தோடு இருக்கு. அவங்க பாவம் செஞ்சுட்டாங்க. எதுல? தேசத்து அந்த ஏதன் தோட்டத்துக்குள்ள இருக்கு, நடுவாக இருக்கிற கனி. அதே மாதிரி அவர் எங்க இருக்காரு? சிலுவையில. சொல்லுங்க, 2 குற்றவாளிக்கு ஊடாக நடுவாக இருக்கிறார். என் பிள்ளைங்க பாவம் செஞ்சிருச்சு, தோட்டத்தை நடுவாக இருக்கிற பழத்தை புசித்து பாவம் செஞ்சிருச்சு. ஆகவே 2 குற்றவாளிக்கு நடுவாக அவர் நமக்காக பாருங்க நடுவாக 2 சிலுவைக்கு நடுவாக இருப்பதை பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொன்றும் இந்த கிழக்கு திசையத்தையும் இதுல வசனம் குறிக்கிறது. நம்ம எத்தனை பேர் இதை நோக்கி பார்க்கிறோம்? அந்த மனிதனோ தேவனுக்கு கீழ்ப்படியாமல் அந்த கனியை புசித்து விட்டான். அதை நடுவாக இருந்த அந்த கனியை புசித்தார்களோ அதே பாவத்தை போக்க முடியாய், அந்த பாவத்தை போக்க முடியாய் இயேசுவானவர் அந்த மரணத்தில் பாருங்க, அந்த மரத்தில், அந்த மரத்தில் 2 குற்றவாளிக்கு நடுவாக மரம் என்ற சிலுவையில் அவர் பாவத்தை நீக்கி நம்மளை ரட்சித்தார். எத்தனை பேர் இந்த வேளை பார்க்கிறோம்? எல்லாரும் எழுந்து நிற்போமாக. இந்த வேளையில அவருக்கு ஒப்பு கொடுப்போமாக. இயேசுவே நிந்தித்து பரியாசம் பண்ணின 7 கூட்டத்தாரை பற்றியும் பார்க்கிறோம். 7 கூட்டத்தார். காலு வலிச்சா நின்றுக்கலாம். நீங்க பாருங்க 7 கூட்டத்தார் பரியாசம், எச்சியை துப்புறாங்க, முள்முடியை சூடுறாங்க. நீ தேவனானா, நீ இயேசுவான ரட்சித்துக்கொள். பாருங்க பரியாசம் பண்றாங்க. இப்படிப்பட்ட பரியாச கூட்டம் இன்னும் இருக்கு. பாருங்க, இந்த இடத்துல பாக்குறோம் போர் சேவர்கள் என்ன செய்யறாங்களா? பரியாசம். 7 கூட்டத்தாரை பற்றி பாக்குறோம். மத்தேயு சுவிசேஷம் 27வது அதிகாரம் வசனத்தை குறிச்சுக்குங்க. அதுல 27வது வசனத்துல பாக்குறோம். அடுத்து வழிபோக்கர். அந்த வழி போக்கர் தலையை குலுக்கிட்டு பரியாசம் பண்ணுவாங்களாம். மத்தேயு சுவிசேஷம் 27:39 பாக்குறோம். 3வது பிரதான ஆசாரியர், 4வது வேத பாரகர், 5வது மூப்பர்கள், 6வது இடது பக்கத்தில் இருக்கிற ஒரு கள்ளன், அவனும் பரியாசம் பண்ணான். மத்தேயு சுவிசேஷம் 27வது அதிகாரம் 44. அங்கு நிக்கிற ஜனங்கள், ஒரு சில ஜனங்கள் பரியாசம் பண்றாங்க. இந்த வேளையிலும் கூட நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போமாக. 1வது வார்த்தை என்னது? 1வது வார்த்தை என்ன? மன்னிப்பு. 2வது ரட்சிப்பு. 3வது ஆதரவு. 4வது
என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். 5வது தாகமாயிருக்கிறேன். 6வது எல்லாம் முடிந்தது. 7வது பிதாவையும் கரங்களில் என்ன செய்றேன், என்னை ஒப்புவிக்கிறேன். பாருங்க, அந்த 7 வார்த்தைகள் சிலுவையில, கல்வாரி சிலுவை சொல்லுவதை பார்க்கிறோம். நம்ம எல்லாரும் இந்த வசனத்துக்கு ஒப்பு கொடுப்போம். எல்லாரும் எழுந்து நின்று இந்த திருவசனத்துக்கு நம்மை ஒப்பு கொடுப்போமா? தேவன் நம்மோடு பேசட்டும். இயேசுவே, எனக்காகவா நீ கல்வாரி சிலுவையில் நீ மரித்தீர். எனக்காகவா ஆண்டவரே அநேகர் பரியாசம் பண்ணி, ஆண்டவரே இவைகள் எல்லாவற்றையும் எனக்காகவா நீ சிலுவையில் மரித்தீர். நீங்க கேள்வி கேளுங்க, ஆண்டவர் உன்னோடு பேசுவார். இந்த கால வேளையில் அவரை நோக்கி நாம் பார்ப்போமாக. ஆவி ஆத்மா சரீரத்தை அவருக்கு முழுமையாக உன்னை ஒப்பு கொடுப்பாயாக. இயேசுவே ஹல்லேலூயா. அந்த திருவசனத்துக்கு ஒப்பு கொடுப்போம். பிதாவை இவர்களுக்கு மன்னியும். நான் உனக்காக பரிந்து பிதாவிடம் பேசினேன். உன் குடும்பத்தில் ஒருவருக்கொருவர் நீ மன்னிக்கிற சுபாவம் உன்னிடம் வரட்டும், ரட்சிப்பு வரட்டும், ஆதரவு வரட்டும். எத்தனை பேர் நாம் கேட்கிறோம்? ஹல்லேலூயா. ஆமென் 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 ஆமென். இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் அன்பு. எங்கள் அன்பின் இயேசுவே, நாங்கள் போய் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, இந்த காலை முதல் இதுவரை, ஆரம்பம் முதல் முடிவு வரை ஆண்டவரே ஒவ்வொரு பகுதியிலும் நீ நடத்தி தந்தபடியா ஸ்தோத்திரம். பாடல் பகுதி ஆசீர்வதித்தீர், ஆராதனை பகுதியை நீர் ஆசீர்வதித்தபடியா ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் பேசின எச்சரிப்பின் வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே கர்த்தாவே, நீர் இப்பொழுது பேசின ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, சாட்சி சொன்ன ஒருவரையும் ஆசீர்வதிங்க. இப்பொழுது அடியனை மறைத்து நீங்க வெளிப்பட்டீங்க. நீ கல்வாரி சிலுவையில நீங்க ஆண்டவரே 7 வார்த்தைகளை பற்றி நீங்க பேசினதை நாங்கள் கேட்டோம். அப்பா ஆண்டவரே, நாங்கள் ஒவ்வொருவரும் சிலுவையை நாங்கள் எடுத்துக்கொண்டவர்களாய் உம்மை நாங்கள் பின்பற்றுகிறவர்களாக அது கேட்ட கிருபைகளை நீங்க எங்களுக்கு தாங்க. இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட கிருபையை தாங்க, மன்னிக்கிற சுபாவத்தை தாங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம். குடும்பத்துல அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட தாய் தகப்பனை ஆதரிக்கிற கர்த்தாவே அப்படிப்பட்ட சுபாவத்தை தாங்க. கர்த்தாவே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீ பேசின 7 வார்த்தைகளை கேட்டோம். இந்த வசனத்தின்படி ஒவ்வொருவரும் நடக்க நீங்க உதவி செய்யுங்க. ஆண்டவரே, நாங்க உமக்கு பயந்து ஆண்டவரே உடைய ஆலயத்துக்கு ஆண்டவரே நாங்கள் தேடி வந்து உடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள ஆண்டவரே நீர் எங்களுக்கு பட்ட பாடுகளை நினைத்து ஆண்டவரே வாரம் வாரம் கர்த்தாவே உடைய ஆலயத்துக்கு வர உதவி செய்யுங்க. இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு இதயத்தையும் நீங்க பேசுனீங்கப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். கர்த்தாவே, அப்படிப்பட்ட ஒரு சில ஆண்டவர் கல்லான மனதை நீங்க எடுத்து போடுங்க. மனக்கண்களை திறக்கப்பட்டு முழுமையான ரட்சிப்பு உண்டாகட்டும். பெரிய காரியங்களை செய்யுங்க. கர்த்தாவே, வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. தொடர்ந்து கர்த்தா உடைய வருகை எந்த நேரம் இருந்தாலும் உங்க சந்திக்க எங்களை ஆயத்தப்படுத்துங்க. உடைய பாதுகாப்பு ஒவ்வொரு மேலும் காணப்படட்டும். ஆசீர்வதிங்க. துதி கனம் மகிமையும் எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவார். ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் அவருடைய பாதுகாவலும் பரிசுத்த ஆவியுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஸ்தோத்திரம். சாப்பாடு ஆயத்தமா இருக்கு, நீங்க எல்லாரும் சாப்பிட்டு போங்க.